மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட பாசன வசதிக்காக திறக்கப்பட்ட நீரால் மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக இன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய ட்ரோன் காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையிலிருந்து தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்ட விவசாய நிலங்கள் மற்றும் குடிநீர் ஆதாரங்களாக வசதி பெறுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட பாசன வசதிக்காக 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 1830 மில்லி கனஅடி நீரும், வைகை பூர்வீக பாசன வசதி ஒன்றுக்கு 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 418 மில்லி கனஅடியும், அதே போல வைகை பூர்வீக பாசன பகுதி 2க்காக 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை 752 மில்லி கனஅடி நீரும் என மொத்தம் 3000 கனஅடி நீர் வைகை அணையில் இருந்து திறக்கப்பட்டு இருக்கிறது. இதில் மொத்தம் 67,837 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறக்கூடிய நிலையில இந்த நீரானது திறக்கப்பட்டு இருக்கிறது. இதனால மதுரை சிம்மக்கல் பகுதியில தரைப்பாலத்தை தொட்டு வைகை அந்த ஆற்றில் உள்ள நீரானது இரு கரையும் தொட்டு உரசியவாறு செல்லக்கூடிய நீரானது 2வது நாளாக தொடர்ந்து மதுரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய ட்ரோன் காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து வைகை ஆற்றில் அதிக அளவுக்கு தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி ஆற்றில் இறங்கி குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ வேண்டாம் எனவும், அதிக அளவு தண்ணீர் செல்லும் தடுப்பணைகள் உள்ளிட்ட பகுதிகளில் செல்ஃபி எடுக்க முயற்சிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு இருக்கிறது. காவல்துறையினரும் ஒலிபெருக்கி மூலமாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இதனால் 2வது நாளாக மதுரை வைகை ஆற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது.